நமது மரபு வழிபாட்டில் பாவங்கள் தீர்க்க, தோஷங்கள் கழிக்க, தீர்த்தத்தில் குளிக்க, கோயில் குளங்கள், பரிகார தலங்கள் போன்ற இடத்திற்கு சென்றால் பாவம் தீருமா? வணக்கம் ஆதிக்குலதெய்வா. பாவங்களை விளக்குறதுக்கு தீர்த்தங்கள்ல குளிக்கலாம், தீர்த்தங்கள்ல குளிச்சா பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்மளை வச்சிருக்கிறதுக்காக. பக்தி மார்க்கம்னா ஒரு பரவச நிலையிலேயே வச்சு நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி விட்டு நம்முடைய கருமாவை விளக்க விடாமல் நம்மளை அழிவு பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ளது தான் தீர்த்தங்களில் குளித்து பாவங்களை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காடு மேடெல்லாம் அலைஞ்சி கோயில் குளங்கள் குன்று ஏரி குளங்கள்னு சொல்லி நம்மளை அலைய விடுறது. அந்த வகையில் நம்ம இதை பார்க்கும்போது சித்தர்கள் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பாவத்தை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நீ எவ்வளோ கோயில் குளங்கள் ஏறி இறங்கினாலும், எத்தனை தலங்களுக்கு சென்றாலும், எவ்வளோ பெரிய மலைகளில் நீ உருண்டு பிறண்டாலும் உன்னுடைய பாவம் தீரவே தீராது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவம் எப்போ தீரும், எப்படி தீரும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நீ எப்போ ஒன்று உணர்ற நிலைக்கு, அதாவது உள் கடந்து செல்கிறாயோ அப்போது உன்னோட பாவம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாவத்தை, நம்முடைய பாவன்றது நம்ம வினையை நம்ம விளக்கணும் அப்படின்னா, நம்ம வினையை நம்மகிட்ட இருந்து விலைக்கு போகணும்னா நமக்குள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற அந்த சிவகங்கையில் குளிக்கணும். சிவகங்கைன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், சிவன் படத்துல இருந்து ஒரு நீர்வீழ்ச்சி வர்ற மாரி ஒரு உருவகப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் சிவகங்கைன்னு பேரு. அது எங்க இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருக்குது. நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய 6 விதமான சுரப்பிகள், 6 விதமான ஆறு வந்து சுரக்கும். அது தியான நிலையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த நிலையை கடந்துதான் வரணும். உண்மையா சரியான குரு வழிபாட்டுல உண்மையான தியானம் கத்துக்கிற அத்தனை பேரும் அந்த நாளமில்லா சுரக்கிறத உணர்ந்து அந்த தீர்த்தத்துல குளிச்சு தான் பாவங்களை போக்கி அப்பதான் அவங்க வினை விலகுங்கிறது தான் உண்மை, சத்தியம். ஆனா இங்க ஏமாற்றுக்காக போலியா நம்மளுடைய நேரத்தையும் காசையும் விரயமாக்க நம்மள 4 பக்கமும் அலைய விட்டுறாங்க. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா பாவங்கள் தீராம செத்து போய் மறுபடியும் பிறவி எடுக்கிறோம். இந்த சுழற்சிக்குள்ள சூறாவளிக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோங்கிறது நம்மளால உணர முடியாத அளவுக்கு நம்மள பெரிய மிக நீண்ட தூரத்துக்கு பயணிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு காலங்களில் இந்த பாவத்தை நம்ம உட்கார்ந்த இடத்துலயே தீர்த்துக்கிட்டோம் நம்ம தான். ஸோ அந்த அடிப்படையில தான் சித்தர்கள் வந்து உள்ள போய் உனக்குள்ள இருக்கிற சிவகங்கையில நீ குளிக்கும்போது ஒட்டுமொத்த பாவமும் விலகிடும். அந்த சிவகங்கையை நீ தேடி போகும்போது உன்னுடைய தியான நிலை உண்மையானதா இருந்துச்சுன்னா அது உடனடியா அவனுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் கொடுத்து நம்மளை வாசி யோகம் செய்ய சொல்றதே அந்த அடிப்படையில தான். யாரெல்லாம் வாசி யோகியோ அவங்கெல்லாம் இந்த நிலையை உணர்ந்திருப்பாங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கெல்லாம் புரியும், மற்றவங்களுக்கு இது புரியாது அப்படிங்கிறது அது வேற நிலைப்பாடு. ஏன்னா யாரெல்லாம் அனுபவசாலிகளோ அவங்களுக்கு தானே அந்த அனுபவம் தெரியும். அந்த இடத்துல இருந்து நம்ம இதை பார்க்குறோம். பாவங்களை போக்குறதுக்கு எந்த கோயில் குளத்துல, எங்க மலை மேடு ஏரி குளம்னு எங்க போய் குளிச்சாலும் பாவம் தீராது. தனக்குள்ள கடந்து உள் கடந்து போய் நம்மளை உணரும் போதுதான் அங்க நாளமில்லா சுரப்பிகளா தொடர்ந்து 6 விதமான நீர்நிலை நம்மளை வந்து பாவங்களை போக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.